Welcome back to our channel Trader Shamus. So நம்ம 23rd மண்டேக்கான அனலைசேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்றதை பார்க்கலாம். ப்ரைஸ் வந்துட்டு EMI டச் ஆகணும் பேசியிருந்தோம். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து மூவிங் அப். ஸோ வந்து EMI வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு வீக்குள்ள ஒரு கேண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ பையர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ப்ரீவியஸ் ஹை வந்துட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் மெயினான நம்மளோட முக்கியமான விஷயமா இருக்கும். பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு, ஸ்விங் ஹையை. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு. எப்படி பிரேக் பண்ணிச்சுன்னு நீங்கள் பார்த்தோம்னா, நம்ம வந்து 5 EMI வந்து ப்ரைஸ் பக்கம் வரணும். இந்த ப்ரைஸ் வந்து EMI பக்கம் வரணும் பேசணும். ஸோ ப்ரைஸ் வந்து EMI டச் பண்ணுற மாதிரி கீழே பவுன்ஸ் ஆகி வந்துட்டு மறுபடியும் அது மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நியர்பை 5 வந்துட்டு டச் பண்ணாமல் மறுபடியும் அந்த மேலே போக ஆரம்பிச்சிது. இப்போது என்ன ஒரு பண்ண வேண்டிய என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EMI வந்து ஃபாலோ பண்ணுது ப்ரைஸ் ஆக்ஷனை. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு புலிஷாக இருக்காங்க, ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஸோ இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு அனலைஸ். ஒரு புல்லிஷ் கேண்டில் மூவ் ஆகிருக்கு. இப்போ வீக்லி பார்க்கலாம். இங்கே பாருங்க, வீக்லி பார்க்ஸில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கு. லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பேசணுமோ அதே தான் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் 5 EMIக்கு யூஸ் பண்ண வேண்டியதாகும். ஸோ ப்ரைஸ் ஹேஸ் டு கம் டு 5 EMI. அது இந்த வீக்கில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு கேண்டில் ஒரு இப்போ புல்லிஷாகவே இருக்குதுன்னு வைங்களேன், மார்க்கெட்டை நாளிலேருந்து கண்டினியூஸாக புல்லிஷாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவே ஃப்ரம் த 5 EMI சான்ஸ் இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு நம்ம ஒன் டேயில் பார்த்த கேண்டில் இங்கே வீக் டேயில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு வீக் இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வரலாம் ஐஎன்டில். அதாவது ஒரு பாஸ் கேண்டில், அதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு பாஸ் கேண்டில் வரதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்கு. ஓகேங்களா? இப்படி மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கண்டினியூஷன் ஆகும் நெக்ஸ்ட் வீக். அப்படி இல்லைன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து வீக்லியில் டவுன் சைட் ஆகிறதுக்கான இது பிரேக் பண்ண சொல்ல மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஆகிடும். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது நம்மக்கிட்ட இந்த வீக்கில். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணி போகும். ஒரு 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 கண்டினியூஷன் புல்லிஷாகவே இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கணும் அப்படின்னு மார்க்கெட் பையர்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு வீக்கு வந்துட்டு இந்த ஒரு 70% கிட்ட ஒரு வீக்கு ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு இந்த கேண்டில் இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா இன்னும் வந்துட்டு பையர்ஸ் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எங்கெங்கே என்ட்ரி எடுக்கலான்றதை நம்ம லோ டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வீக்லி.
இந்த மாதிரி, ஏன்னா 5 மூவிங்காவது டச் பண்ணணுன்றதுக்காக இந்த கான்செப்ட் அட்லீஸ்ட் லிட்டில் பிட்டாவது ரீட்ரேஸ் பண்ணணும். இப்போ இந்த 1-3 சார்ட்டில் பார்க்க சொல்ல சி இதான் ஸ்டார்டிங்கான பவுன்ஸ் பேக்கு. ஓகேங்களா, இதுதான் ஸ்டார்டிங்கான பவுன்ஸ் பேக்கு. ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிது, மறுபடியும் மூவ்மெண்ட் கிடச்சி, ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிது, ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கணும். இந்த மூவ்மெண்ட்டில் இது விக்கி இருக்குது ஆக்சுவலாகவே. ஓகேங்களா, ஸோ இது 5 EMI டச் பண்ணிச்சு. ஸோ அபவ் பை இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த மந்த்து வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பையஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அன்டில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வீக்லி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வர வரைக்கும் நம்ம புல்லிஷாக தான் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்க்கான மார்க்கெட்டை நம்மளுக்கு வீக்லியில் கிடைக்கலாம். தவிர்த்து புல்லிஷாக சைட்வேஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அன்டில் நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வர வரைக்கும் நம்ம புல்லிஷாக தான் நம்ம இந்த மார்க்கெட்டை ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது லோ டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 1 டேயில் ஒரு அடி செக் பண்ணுவோம். 1 டேயில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிச்சு. நியர்பை 5 EMI கிட்ட ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. இல்லைன்னா ஒரு ஃபால்ட் கேண்டிலாக இருக்கலாம். ஃபால்ட் கேண்டில் இல்லைன்னா வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில், இது ரெண்டுமே தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அன்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வர வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷாக தான் யோசிக்க முடியும். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு எப்படி இருக்குன்றது ஒரு செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸில் லோவர் டைம் செக் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு, நியர்பை ஹை தான். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு இந்த ரிஜெக்ஷன் நடந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டு மறுபடியும் வந்து பெரிய வந்துருக்கு. ஸோ இந்த லெவலை க்ராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பையிங் ரேஞ்சை வந்து தாராளமாக போகலாம். ஸோ வந்துட்டு 53,650 53,650ன்றது ஒரு நல்ல மூவாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல மூவ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரேஞ்சில். ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து நம்ம பையிங் சினாரியோ தான் வரும், ஏன்னா அன்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வர வரைக்கும். ஏன்னா நியர்பை 5 EMI வந்ததுனால நம்ம நெகட்டிவ் கேண்டில் எதிர்பார்க்கலாம். வந்தால் தான் நெகட்டிவ் கேண்டில் வந்தால் தான் நம்மளால் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ண போகிறோம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து புல்லிஷாக தான் இருக்குது. எப்போ பேரிஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது? பேரிஷ் அன்டில் ஸ்விங் லோ, இந்த லோ கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ரியலிஸ்டிக்கான லோவாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் ரேஞ்சில் போகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஆனால் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. மேஜர் சப்போர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது, இந்த கேப் அப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேப் அப்போ ஃபில் பண்ண வரலாம் மார்க்கெட்டை, பட் ஸ்டில் இங்கே ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த கேப் அப் வந்துட்டு நியர்பையில் வருமானது சொல்ல முடியாது. மற்ற இடத்துல இங்கே சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. நியர்பை சப்போர்ட்டட் பார்க்க சொல்ல எனக்கு
இந்த சப்போர்ட் இருக்குங்க. உங்களுக்கு நியர்பை சப்போர்ட்டாக இங்கே தான் மறுபடியும் டிஎஸ் ஸ்டார்ட் வச்சு இந்த சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக கன்சிடர் ஆகும். ஏற்கனவே ஒரு வாட்டி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை. ஸோ இந்த பவுன்ஸை தான் நம்ம மறுபடியும் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு இந்த ஹையை க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 53,650 அது மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் பாசிட்டிவ் தான் இருக்குது. அன்டில் மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் நியூஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் க்ளோசிங் பிலோ 5 AM அது வர வரைக்கும் நம்ம we have to wait. பேட் நியூஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 5 EMI கேண்டிலில் 5 EMI வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் க்ராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம நெகட்டிவ் சினாரியோவாக அன்னைக்கான ட்ரேடை நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது, மார்க்கெட் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோவில் வந்து மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. இன்னொரு அக்டோபரில் மார்க்கெட் வந்து பெட்டராக போகிறதுக்கான பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. எதனால் சொல்லணும்னா ஒரு நியூஸ் பேஸ்ட் இருக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு அக்டோபரில் பிரிக்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு மேஜர் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. சப்போஸ் அது அந்த பிரிக்ஸ் இதில் வந்துட்டு ஒரு நியூ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட்டும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் இது பெஸ்ட்டாகவே. ஸோ அதனால தான் ஃபெட் வந்துட்டு நம்மளுக்கு ரேட்டை வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சினாரியாவும் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இந்த மந்த்தும் இருக்குது. ஸோ அன்டில் நெகட்டிவ் கண்ட்ரோல் வர வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்றது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது க்ராஸ் பண்ண சொல்ல 53,650 க்ராஸ் பண்ண சொல்ல ஒரு பையிங் சினாரியோ நம்மளுக்கு தாராளமாகவே இருக்குது. ஓகேங்களா. அன்டில் 53,900 54,000 கூட மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. 53 ஏன்னா அந்த ரவுண்ட் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் இல்லாதன்றனால நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். 53 and 54 அப்படின்றது ஒரு நல்ல டார்கெட்டாக அப்சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டவுன்வர்ட்ஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு எந்த நம்ம வந்துட்டு பையிங் செல்லிங் சினாரியோ போகாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவில் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு பவுன்ஸ் பேக்கை தான் கொடுக்கும் தவிர்த்து ஃப்ரீ ஃபால் செல்லிங்ன்றது அன்டில் பேட் நியூஸ் வர வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ நிஃப்டி எப்படி இருக்குன்னு நிஃப்டி எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு வாட்டி. நிஃப்டியும் வந்துட்டு ஒன்டேல பார்க்க சொல்ல இட்ஸ் 278 பாயிண்ட்ஸ். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவே ஃப்ரம் த 5 EMI தொட்டு டச் பண்ணிவிட்டு மேலே போக சொல்ல அவே ஃப்ரம் த EMI இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் கேண்டில் யூஸ் பண்ணலாம், சைட்வேஸ் கேண்டில் வரலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வித் பெரிய விக். இது இந்த சினாரியோ நடக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது ஒன் டேல. ஏன்னா அவே ஃப்ரம் த இன்னொரு ஆல் கேண்டில் இல்லைன்னா ஒரு விக் வச்ச
ஒரு க்ரீன் கேண்டில் வரலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குல்ல. சப்போஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகுது நெக்ஸ்ட் வீக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வித் விக்கு தாராளமாக வரலாம். இந்த கேண்டில் வர வரைக்கும் நம்ம இந்த கேண்டில் ஆர் ரெட் கேண்டில், ஒரு பியூர் ரெட் கேண்டில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. இப்போதைக்கு மார்க்கெட் ரிவர்சல் கிடையாது. ஒரு அலர்ட் கேண்டில் வரணும், இல்லைன்னா ஒரு கேண்டில் வரணும். அதுக்கப்புறம் தான் நிஃப்டியும் ஒரு செல்லிங் சைடு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பு. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட் கேண்டில் வரலாம், ஆர் வீக் வச்சு ஒரு பெரிய கேண்டில் வரலாம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் ஐடியாவாக இருக்கும். ஒன் டேக்கான இந்த லோ டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லோவர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் வந்து இந்த இடத்துல 2 செல்லிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாகவே இல்லை, 2 செல்லிங் வந்து பெரிய கேண்டில் நடந்திருக்கு, வித் வால்யூமோட நடந்திருக்கு. ஸோ செல்லிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது க்ராஸ் பண்ணிச்சுன்னா வில் கெட் அ குட் செல்லிங். 52,540 இந்த ரேஞ்சு க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் செல்லிங் நடக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. பட் குளோபல் சினாரியோ பாசிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பையிங் சைடில் இது க்ராஸ் பண்ணி போசில் நம்ம பையிங் சைடு ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஹியூஜ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த ஹியூஜ் கேண்டிலை ப்ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு வெயிட். லாஸ்ட்டு இதில் கூட பேசியிருந்தோம். ஸோ இது ஹியூஜ் கேண்டில், இது ப்ரீச் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு நல்ல கேண்டில் வந்துச்சு. மறுபடியும் இது ப்ரீச் ஆகிடுச்சு. டாப்பை ப்ரீச் ஆனோடனே ஒரு பெரிய செல்லிங் வந்துச்சு. அதோட பாட்டம் ப்ரீச் ஆனவங்க ஒரு செல்லிங் வந்துச்சு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா we have to check for setups. ஸோ நிஃப்டின்றதும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவ் தான் இருக்குது. அன்டில் ஒரு பெரிய நியூஸ், பேட் நியூஸ் ஏதாவது வர வரைக்கும் நம்ம பையிங் சினாரியோ தான் பண்ணிட்டு போகிறோம், ரீசனபுளாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து பிளைண்டாக மேலே தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் ஆல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ மண்டே எப்படி ரியாக்ட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம சாட் பேட்டர்னில் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இதோட நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் அனாலிசிஸ்க்காக வரலாம். தேங்க்யூ.